அனைவருக்கும் வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்க. இப்போ உணவை பற்றி நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். உணவு ஒரு சக்தியை தருகிறது என்று வைத்துக் கொள்வோம், அல்லது ஒரு போதையை தருகிறது என்று வைத்துக் கொள்வோம், அல்லது உடம்பை தள்ளி செல்வதற்கும் வேலை செய்வதற்கும் ஒரு சக்தியை தருவதாக வைத்துக் கொள்வோம். அப்படித்தான் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் சாப்பிடுகின்ற எந்த உணவும் நாம் சாப்பிடுகின்ற ஒரு உணவு அதை உள்ளே இருக்கிற எந்த உயிர் உறுப்பையும் அதை உற்பத்தி செய்யாது. உதாரணத்துக்கு, நாம் ஒரு பொருளை சாப்பிட்டால் அந்த பொருள் கண்ணை உற்பத்தி செய்யும். நாம் ஒரு பொருளை சாப்பிட்டால் அது கண்ணை உற்பத்தி செய்யும். நாம் ஒரு பொருளை சாப்பிட்டால் அது காதை உற்பத்தி செய்யும். நாம் ஒரு பொருளை சாப்பிட்டால் அது இரத்தத்தை உற்பத்தி செய்யும் என்பது அடிப்படையில் தவறான ஒரு முட்டாள்தனமான கொள்கையாகும். வெள்ளைக்காரர்கள் இந்த நிலக்கரி என்ஜினை அடிப்படை வைத்துக் கொண்டும் ஒரு தவறான கணக்கு போட்டாங்க. நம்ம இவ்வளவு கறி போட்டோம்னா இந்த அளவுக்கு அந்த பொருள் சக்தியை உண்டாக்கும், அப்புறம் அந்த பொருளை தள்ளி செல்லும் அப்படின்னு சொன்னது போய் அது வாயில போடுற உணவும் நம்மளை தள்ளிட்டு போகும்னு சொல்றான். ஆனா என்ன போச்சுன்னா, இந்த பெட்ரோல் எப்படி பெட்ரோலோ அல்ல பெட்ரோல் டீசல் அல்லது fossil fuel, any kind of fossil fuel does not create the internal organ or external organ. அதே போல நாம் சாப்பிடுகின்ற எந்த உணவுகளுமே உள்ளுறுப்புகளை அது உற்பத்தி செய்யாது. நாம் இட்லி சாப்பிட்டா அது கண்ணை உற்பத்தி செய்யாது. நாம் இட்லி சாப்பிட்டால் அது காதை உற்பத்தி செய்யாது. நாம் இட்லி சாப்பிட்டால் அது ரத்தத்தை உற்பத்தி செய்யாது. நாம் இட்லி சாப்பிட்டால் அது தோலை உற்பத்தி செய்யாது என்று பொருள். உணவு பொருள் நமக்கு போதையை தரலாம் அல்லது சக்தியை தரலாம், இன்னும் எப்படி வேணா சொல்லிக்கலாம். அப்படித்தான் செய்யுமே தவிர அந்த உணவு பொருள் எப்படி உயிர் உற்பத்தி செய்யும்? அறிவு கட்டத்தனமாக வெள்ளைக்காரர்கள் நமக்கு தவறா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கும் தவறாகத்தான் இந்தியாவில் சொல்லப்படுகிறது. உலகெங்கும் உணவை சாப்பிட்டால் அது உயிரை உற்பத்தி செய்யும், உணவை சாப்பிட்டால் அது விந்தை உற்பத்தி செய்கிற காட்டு மிராண்டிகள் வரை தமிழர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் தவறானது. உணவு என்பது போதைப் பொருள், உணவு என்பது சக்தி பொருள், உணவு என்பது விஷப்பொருள். இப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். ஆனால் அந்த உணவு பொருள் போய் அது குழந்தையை உற்பத்தி பண்ணும். இப்ப இட்லி சாப்பிட்டா குழந்தை உற்பத்தி ஆகுமா? பிரியாணி சாப்பிட்டா மூளை உற்பத்தி ஆகுமா? என்ன அறிவுகட்டத்தனமான பதில். இப்படிதான் வெள்ளைக்காரன் சொல்றான். வெள்ளைக்காரன் என்ன சொல்றான்? கோழி சாப்பிட்டா காடுக்கு நல்லது, கால் சாப்பிட்டா காலுக்கு நல்லது, மாட்டு மூளை சாப்பிட்டா மூளை நல்லது, மாட்டு கண்ணு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. தப்பா சொல்லி கொடுத்து நம்மளை மனிதர்களை தவறாக வழி நடத்தி இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதனால தப்பான கொள்கையிலிருந்து நாம் மீறி நல்ல கொள்கைக்கு நாம் வர வேண்டும். நமக்கு தவறாகவே இந்த வெள்ளைக்காரர்களும் சரியே தவறாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வணக்கம். ஆகையினால எந்த ஒரு உணவுப் பொருளுமே அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு வண்டியில பெட்ரோல் போடுறோம், வண்டியில டீசல் போடுறோம், அல்ல நிலக்கரி போடுறோம். அந்த ஒவ்வொரு கருவிக்கு தகுந்த மாதிரி போடுறோம். ஆனா பொதுவாக என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் உள்ளே போட்டால் இத்தனை கலோரி வேலை செய்கிறது, ஒரு பொருளை போட்டால் எவ்வளவு வெப்பம் உற்பத்தி ஆகுது, இந்த உற்பத்தினால் அந்த பொருள் தள்ளிட்டு போகுதுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த போடுகின்ற பொருள் அந்த இன்ஜினை உற்பத்தி செய்யுமா? உற்பத்தி செய்யாது. இதைத்தான் நம்மளும் புரிஞ்சுக்கணும். ஆக வாயில ஒரு இட்லி போடுறோம், தோசையை போடுறோம், ஏதோ ஒரு பலகாரத்தை போடுறோம், முறுக்கு சாப்பிட்றோம், ஜிலேபி சாப்பிட்றோம், சட்னி சாப்பிட்றோம், பருப்பு குழம்பு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோமே, அதெல்லாம் ஒரு சக்தி தரதாக வச்சுக்கலாம், அல்லது போதை தரதாக வச்சுக்கலாம், அல்லது நச்சு பொருளை தரதாக ஏதோ ஒன்று தருதுன்னு வச்சுக்கோங்க. மயக்கத்தை தருது, தூக்கத்தை தருது, சக்தி தருது. ஆனால் அந்த இட்லி சாப்பிட்டா கண்ணு உற்பத்தி ஆகுமா? இட்லி சாப்பிட்டா காது உற்பத்தி ஆகுமா? இட்லி சாப்பிட்டா குழந்தை உற்பத்தி ஆகுமா? இட்லி சாப்பிட்டா மூட்டுநோய் நல்லாகுமா? இட்லி சாப்பிட்டா புற்றுநோய் நல்லாகுமா? எதுவுமே நல்லது பண்ணது. அப்படி இருக்கிறப்ப தவறாகவே கடந்த 1000 ஆண்டுகளாகவே வெள்ளைக்கார முண்டங்களும் நம்மளுடைய மண்டையிலும் தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. நாமளும் என்ன பண்ற, வாய்க்கு ருசியா இருக்கிறதுனால கோமாளிகளாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறோம் இதுவரைக்கும். எப்படி பெட்ரோல் ஒரு இன்ஜினை உற்பத்தி பண்ணாதோ அதே போல இட்லி குழந்தையை உற்பத்தி பண்ணாது, இட்லி ரத்தத்தை உற்பத்தி பண்ணாது, இட்லி தோல் மண்டலத்தை உற்பத்தி பண்ணாது, இட்லி சதை மண்டலத்தை உற்பத்தி பண்ணாது, இட்லி
நரம்பு மண்டலத்தை உற்பத்தி பண்ணாது. இட்லி வந்து எலும்பு மண்டலத்தை உற்பத்தி பண்ணாது. இட்லி வந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ணாது. இட்லி வந்து நுரையீரல் உற்பத்தி பண்ண, அப்படி சொல்லிட்டே போலாம். அப்ப இந்த உணவு போதைப் பொருளாக வைத்துக் கொள்ளலாம், உணவு சக்தி பொருளாக வைத்துக் கொள்ளலாம், வேற எதை வேணா வச்சுக்கலாம். ஆனால் ஒரு இட்லி உயிரை உற்பத்தி பண்ணுமான்னு கேக்குறேன். பண்ணாதுங்க. ஏன் இதுவரைக்கும் தவறால சொல்லி கொடுத்துருக்குறாங்க? ஏன் சிந்திக்கவே இல்லை நீங்க யாருமே? இட்லி சாப்பிட்டா அது நல்லது, காலு சாப்பிட்டா காலுக்கு நல்லது, தலை சாப்பிட்டா தலைக்கு நல்லது, ஆட்டு தலை சாப்பிட்டா ஆட்டு தலை சாப்பிட்டா தலை வளரும், ஆட்டு மூளை சாப்பிட்டா மூளை வளரும், ஆட்டு கண்ணு சாப்பிட்டா கண்ணு வளரும், எப்படியெல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது போக ஆட்டு வெதறு சாப்பிட்டா ஆண்களுக்கு விந்து ஊறும், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆட்டினுடைய கொட்டை சாப்பிட்டா, ஆட்டினுடைய ஆணுறுப்பை சாப்பிட்டோம்னா விந்து உற்பத்தியாகும், இப்படி ஆண்மை அதிகமாகும், இப்படியெல்லாம் தப்பு தப்பா தப்பு தப்பா. லேகியம் சாப்பிட்டா ஆண்மை வரும், அந்த சாப்பிட்ட, இதெல்லாம் அடிப்படை தப்பு. எந்த லேகியமும் எந்த மருந்தும் ஆண்மையை உற்பத்தி பண்ணாது. என்னது? ஆன்மீக உற்பத்தி பண்ணாது. பால் சாப்பிட்ட, பாலை குடிச்சா வேலை செய்ய, பாலை சாப்பிட்டா நல்ல உடல் உறவு கொள்ளலாம். இதெல்லாம் அடிப்படை தப்பு. பால் சாப்பிட்டா மந்தம் ஏற்படும், நாட்டம் ஏற்பட்டு, மந்தம் ஏற்பட்டு, செரிமானம் ஏற்பட்டு தூக்கம் வருமே தவிர எது வராது, எந்த இளவும் செய்யாது. இதுல வேற உடல் உறவு புது புது புதுமண தம்பியை சேர்கின்ற பொழுது அங்க பால் வைக்கிறது, ஒரு இலை பழம் வச்சா கூட, பழம் கனிகள் வச்சா கூட அதை சுத்தப்படுத்தலாம். அங்க போய் பாலை வைக்கிறது, அதை குடிக்கிறது எல்லாமே தப்பு, எல்லாம் மயக்கம். சாராயம் குடிச்சிட்டு எப்படி அப்படியே இருக்கிறானோ அதே போய் அப்படியே அதே மாதிரி பாலை குடிச்சிட்டு மயக்கத்துல கட்டி பிடிக்கிறது. என்னது? இதுதான் நடக்குமே தவிர பால் சாப்பிட்டா விந்து உற்பத்தி ஆகாது, பால் சாப்பிட்டு உடல் உறவு கொள்ளவும் முடியாது. இதெல்லாம் தப்பு. என்னது? தப்பு தப்பு தப்பா தப்பு. அப்ப எந்த மாடு பால், ஒரு யானை வந்து உடல் உறவு கொள்ளுதுன்னா பால் குடிச்சுட்டே உடல் உறவு கொள்ளுது? அப்ப தப்பு தப்பா. எந்த யானை, அது வயிற்று பசி என்பது பல கோடியான இருக்கிற பிரச்சனை. அந்த பல கோடியான இருக்கிற பிரச்சனைக்காக அதுக்கு என்ன பழக்கம்னா சைவம் சாப்பிட்டு பழக்கம். சைவ பிராணி இருக்குது, இலதர சாப்பிட்ற பிராணி இருக்குது, விலங்கை சாப்பிட்ற பிராணி இருக்குது. விலங்கு மட்டுமே உடலை மட்டும் சாப்பிட்ற பிராணி சிங்கம் புலிகளை உடலை மட்டுமே சாப்பிடும். யானை மானு இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா தலை மட்டுமே சாப்பிடும். அப்ப இயற்கையில பாத்தீங்கன்னா இலதலை சாப்பிட்றது தான் வந்து 95 விழுக்காடு இருக்கும், இறைச்சி சாப்பிட்றது 5 விழுக்காடு. இதுல இயற்கையோட தன்மை யாத்தினால எந்த உணவு பொருளுமே உள்ளே எந்த உணவுப் பொருளையும் உயிர் உற்பத்தி பண்ணாது. எந்த உணவுப் பொருளுமே நம்ம உடம்புல இருக்கிற எந்த சதையும் ஒரு அணுவை கூட உற்பத்தி பண்ணாது. என்னது? ஒரு அணுவை கூட உற்பத்தி பண்ணாது. அப்படி இப்படி இருக்கிறப்ப எப்படி ஆரோக்கியத்தை தரும்? யாராவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? ஒருத்தருமே சிந்திக்கல. நீ கேட்டிருக்க, இவ்வளவு திங்கிறனுங்க, எனக்கு ஏன் ஆரோக்கியம் வரல? என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்க? இவ்வளவு தின்னு இருக்கிறேன், காலையில திங்கிறேன், மத்தியானம் திங்கிறேன், ராத்திரி திங்கிறேன், இடையில இத்தனையும் தின்னு இருக்கிறேன், எனக்கு ஏங்க முட்டு வலி வந்தது தெரியல. இத்தனையும் திங்கிறேன், எனக்கு ஏன் சக்கரை நோய் வந்தது தெரியல. இத்தனையும் திங்கிறேன், எனக்கு ஏன் புற்றுநோய் வந்ததுன்னு தெரியல. நீ மட்டும்தான் திங்கிறியா? ஒரே திங்குது, உலகமே திங்குது, டாக்டர் திங்கிறாரு, நாய் திங்குது, பேய் திங்குது, எல்லாம் திங்குது. எதற்கும் ஆரோக்கியம் கிடையாது. சரியா? சரி. இப்ப நாம என்ன பண்றோம்? அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறோம். வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப என்ன ஆகுதுன்னா அது டாக்டரா மாறுது. என்னையா ஆச்சரியமா இருக்கு? அப்படின்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப அது தன்னைத்தானே என்ன பண்ணுது? அமைதியா இருக்கிறது பூரா மீண்டும் சுறுசுறுப்பாயி தனக்குத்தானே கட்டடம் கட்டிக்குது. எப்படி செடி தானா வளருதோ அதே மாதிரி உடம்பும் தானா வளருது. இத கெடுக்கிறது தான் நீ சாப்பிட்ற உணவு பழக்கம். இதத்தான் 2016 ஜப்பான் டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா புற்றுநோய் செல்கள் அழிந்து புதிய செல் வளரும்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். நோபல் பரிசு வாங்கினதோட முடிஞ்சு போச்சுவா? அந்த எவனுக்கும் பயிற்சி கொடுக்கல, தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சானே தவிர அது எப்படி வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறது ஒரு இளவும் அந்த கிழவனுக்கு தெரியாது. வயசு 90 இருக்கும். ஜப்பான் டாக்டர் 2016 நோபல் பரிசு வாங்கின, ஒரு 10 கோடி ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. இந்த உலகம் பூரா பேசினாங்க, ஒரு 10 நாள் 1 மாசம் பேசினாங்க. அப்புறம் அவன் என்னன்னா அவன் எத்தனை பேருக்கு வைத்தியம் பண்ணனா, எத்தனை பேர்த்தை ஜப்பான்ல இருக்கிற மக்களுக்கு புற்றுநோய் குணமாக்கனா அப்படின்னு எந்த வரலாறுமே இல்லை. என்னது? எந்த வரலாறும் இல்லை. ஆனா நோபல் பரிசு மட்டும் வாங்கிட்டு போயிட்டான். அவனை பத்தி பேச்சே கிடையாது. எந்த டாக்டராவது புற்றுநோய் வந்து கவலைப்படாதீங்க, இந்த ஜப்பான் டாக்டர் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு, அவரு 2 நாளுக்கு ஒருக்கா சாப்பிட சொல்லியிருக்காரு, எவனாச்சும் சொல்றான்னு பாருங்க.
இல்லைங்க. அப்புறம் என்ன என்ன விழிப்புணர்வு நமக்கு என்ன அப்படின்னா நம்ம கோமாளிகளா உட்காந்துருக்கோம். ஒரு வீடியோ வச்சிருக்கிறோம், ஒரு ஃபோன் வச்சிருக்கிறோம், ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறேன். மருத்துவத்தை பத்தி படிக்கணும், என்னென்ன சொல்றான்னு கேட்கணும், எதுவுமே கேட்கறது இல்ல. எந்திரிக்க வேண்டியது, மாடு மாதிரி தின்னுட்டு போக வேண்டியது, ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டியது, வந்து தூங்க வேண்டியது, மாடு மாதிரி படுத்துட்டு போக வேண்டியது, எது நடந்தாலும் கண்டுக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி ஆரோக்கியம்? இப்ப நம்ம இதெல்லாம் என்ன பண்ண, வெள்ளக்காரன் என்ன கண்டுபிடிச்சான், 2016 என்ன கண்டுபிடிச்சான், 2022 என்ன கண்டுபிடிச்சான், மருத்துவத்துல என்ன கண்டுபிடிச்சான், இன்னைக்கு சொல்லிட்டானுங்க எந்த நோயும் குணமாக்க முடியாது, எந்த நோயும் அழுத்தி வைக்கலாம தவிர. அழுத்தி வைக்கிறது என்னது, வெளிபாகம் அழுத்தி அழுத்தி வைக்கிறது. அழுத்தி வைக்கிறதுக்குத்தான் மருந்து மாத்திரைகளை தவிர குணமாக்குவது கிடையாது. குணமாக்குற அதிகாரம் மனிதனுக்கும், மனிதன் கண்டுபிடிக்கிற உணவுகளுக்கும், மனிதன் கண்டுபிடிக்கிற மருந்துகளுக்கும் கிடையவே கிடையாது. என்னது, கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா முதல் ஊசி போட்டுக்கணும். அமெரிக்கால கண்டுபிடிக்காதத, ஜப்பான்ல கண்டுபிடிக்காத, ஜெர்மன்ல கண்டுபிடிக்காத, இஸ்ரேல்ல கண்டுபிடிக்காதா, இல்ல இங்கிலாந்துல கண்டுபிடிக்காததா? அவனுக்கு என்ன தெரியாதா? கண்டுபிடிச்சு அவனே போட்டுக்க வேண்டியதானே எல்லாத்தையும். ஆ? இந்த நாட்டிலேயாவது சக்கரை நோய் குணமாக்கிட்டு எந்த டாக்டர் அறிவிச்சிருக்கானு கேக்குறேன். சக்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சோம், ஒரு புடலங்கையும் கண்டுபிடிக்கல. எங்கடா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் பொய். இதய நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சா ஒரு மயிரும் கிடையாது, எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அது 84,000 கிலோமீட்டர் போகுது. எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் போகுது? நம்ம உடம்புல வந்து கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர் பறக்குதுங்கிறான், ரத்தம் ஓடுதுங்கிறான். அது சின்ன பெருசா இந்த சுண்டு வரலுக்கு இருக்க ரத்தம் இருக்குது, குழாய் இருக்குது, அதை விட சின்ன குழாய் இருக்குது, அப்படியே போயிட்டு கண்ணுக்கே தெரியாத ரத்த குழாயெல்லாம் இருக்குது. அதுல சலசலன்னு போகணும். என்னது, ரத்தம் எப்படி போகணும்? சலசலன்னு தல போகணும். தலைன்னு அதுல அடைச்சதுன்னா அப்ப இப்படி திரும்பிக்க, நாக்கு இப்படி தெரியுது, புரியுதா? ஆகியதான் நான் சொல்றேன். அப்ப நானும் இன்னைக்கு வரேன், நானும் ஓய்வு தான். இப்பவா ஓய்வு? எப்பவுமே ஓய்வு தான். இப்ப ஓய்வா இருக்கிறனாலதான் என்ன ஆகுது, சுறுசுறுப்பா இருக்குது. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 19 மணி நேரம் படிக்க முடியுது, சிந்திக்க முடியுது. இன்னைக்கு நிறைய கட்டுரை வேற எழுதியிருக்கிறேன், அதெல்லாம் எடுத்து ஒழுங்கு பண்ணி எழுதியிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு இவரு வேற வந்தாரு, மதுரை சுந்தர் அவர் வந்தார், பொறியாளர் வந்தார், கார்ல போயிட்டு இருந்தாரு. என்னாச்சுங்க 4 நாள் காணாம? ஐயோ மணிக்கு ஐயா வரேன்னாரு. அவர்கிட்ட ஒரு ஆமா வந்தாரு, பார்த்தேன் போட்டுருந்தேன் வீடியோ சாமி. யாராரு சேர்ந்து, அப்புறம் அவரு அம்மாசாமி ரொம்ப நல்லது, அவங்கள சந்திச்சதெல்லாம் பேச 2-3 நாள் அவர் பேசல இல்லை. அப்புறம் போனது பார்த்தாரு, எல்லாம் பார்த்தேன், இப்படி சந்திச்சு. அவரை இன்ஜினியர் வேற, கட்டடம் கட்டிட்டு இருக்காரு, அரசியங்க அவர் பண்ணிட்டு இருக்காரு, அவருதான் பண்ணிட்டு இருக்காரு, அடிக்கடி பண்ணிட்டு இருக்காரு, போறாரு வராரு. அப்புறம் பேசணும் இல்லை, இங்க வரையினாரு, இரவு எங்க வரல, ஆனா இன்னும் 1/2 மணி நேரம் பேசிட்டேன். அப்புறம் அவர் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க சொன்ன, நாளைக்கு போய் எடுங்க அப்படின்னு இருக்கேன். அவர் ஏதோ வலி இருக்குனாரு. அப்புறம் எத்தனை கிலோ இருக்குன்னு கேட்டா, இந்த மாதிரி 67 கிலோ. அது இன்னும் 10 கிலோ குறையுன்னு சொன்னேன். 10 கிலோ வாட்டு குறையணுங்க அப்படின்னு. இந்த லேசா வலி இருக்குனாரு. தெரியுது இல்ல, பேசாம வர வேண்டியதானே அப்படின்னா. அப்புறம் வரேன்னு இருக்காரு. அப்புறம் நாளைக்கு போய் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க சொன்னேன், எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. எடுத்துட்டு வருவார், எடுத்துட்டு வந்து போடுவார். ஆக சும்மா ஆகாரம் திங்கிறதுனால ஆகாரத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. மனசு சொன்னபடி கேட்காது. அதுக்கு பேசாம சோளக்கருது மாதிரி தின்ற, சோளக்கருது ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பழங்களை தின்னா கூட ஒன்றும் பண்ணாது. சாதாரண உணவு தின்னுட்டே இருந்தீங்கன்னா போச்சு மாவனே, அவ்வளவுதான், சளி ஏறி கொன்னே போடும். ஐயா ஐயா பழம் சாப்பிடலாங்களா நம்ம? இதை மாங்காய் பழம், கொய்யா காய் இது வேண்டாம்? அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, அப்படி சாப்பிட்டோம்னா அது மலச்சிக்கல் வராம பார்த்துக்கணும். மலச்சிக்கல் வந்து எடுக்கணும். பழங்கள் சாப்பிட்டா அப்புறம் 8 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. அந்த பழம் வெளியே போற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பழம் வெளியே வர வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்டோம்னா 1/2 கிலோ கொஞ்சம் காய் மாதிரி சேர்த்து சாப்பிடணும். காய் வெட்டில சாப்பிடணும், ரொம்ப பழமும் சாப்பிடக்கூடாது. காய் வெட்டா சாப்பிடணும். முத்தின காயே சாப்பிடணும். அப்படி சாப்பிடலாம். மாங்காய் பழம் கூட மாங்காய் நல்ல முத்தின காயில கொஞ்சம் இனிப்பா இருக்கிறமா அந்த காய் ஒரு 4-5 காய் சேர்த்து சாப்பிடணும். வெள்ளரிக்காய், தக்காளி, வெள்ளரிக்காய், தக்காளி, மாங்காய், கொய்யாக்காய், நல்ல முத்தின காய் இருக்குல்ல, நல்ல முத்தின காய், பழமும் இல்லாம காயும் இல்லாம இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணி கலவை, அது வந்து சாலடு மாதிரி சொல்லி சாப்பிடலாம். நல்ல மென்னு சாப்பிடணும். மென்னு சாப்பிட்டோம்னா நல்ல வயிறு நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீர் பயிற்சி எடுத்துக்கிட்டே வரணும். அந்த சாப்பிட்டது வெளியே போற வரைக்கும் எதுவும் உள்ள போடக்கூடாது. என்னது வெளியே போற வரைக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 10 மணிக்கு 1/2 கிலோவாவது சாப்பிடணும் குறைஞ்சபட்சம். எல்லாமும் கலந்துதான் இருக்கணும். எல்லாமே
கலந்துதான் இருக்கு. அந்த ஃபைபர் நிறைய இருக்கணும். வெள்ளரிக்காய் கலந்துருக்கணும், தக்காளி வெள்ளரிக்காய் கலந்துருக்கேன். இப்போ என்னென்ன ஒன்று பீட்ரூட் கலந்துக்கலாம், கேரட் கலந்துக்கலாம். கேரட் ஒரு 100 கிராம், பீட்ரூட் ஒரு 100 கிராம், வாழைப்பழம் ஒரு 100 கிராம், கொய்யாப்பழம் ஒரு 100 கிராம், தக்காளி ஒரு 100 கிராம், திராட்சை ஒரு 100 கிராம் எல்லாம் போட்டு கலந்து ம். ஃபைபர் எல்லாம் சேர்த்து அப்படி சாப்பிட்டீங்கன்னா அடிச்சுட்டு வெளிய விடுவாங்க. அடிச்சுட்டு வெளியே வரும். வெளியே வரும். அப்படி வெறும் பப்பாளிக்காய் பழமா வெறும் மாங்காய் பழமா சாப்பிடக்கூடாது. வெறும் அப்படி அப்படி எப்ப தெரியுமா சாப்பிடலான்னு கேட்டீங்கன்னா, நன்கு சுத்தமாயிருச்சு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 நாளைக்கு கூட சொல்லியிருக்கேன், 3 நாளைக்கு கூட சொல்லியிருக்கிறேன். புரியுதா? அது எதுக்கு தெரியுமா? குடல் சுத்தமா இருக்கா இல்லையான்னு பாக்கறதுக்கு தான் பழம் சாப்பிடறது தவிர பழம் சாப்பிட்டு வாழ்றதுக்கு அல்ல. எப்படி இட்லி பழமே சாப்பிடறது பழம் சாப்பிடுறதுக்கு இல்ல. இப்ப விஷயம் எதுக்காக தெரியுமா சாப்பிடுறோம்? உணவும் சாப்பிடுறது இல்ல. அப்புறம் எதுக்கு உணவு? சாதாரண உணவு இப்ப சாப்பிட்டதுனால இப்ப எனக்கு எப்படி என்ன ஒரு மாதிரி மயக்கமா இருக்குது. சாப்பிட்டது இன்னைக்கு சாப்பிட்டோம்ன்ற மாதிரி ஆயிடுது. இப்ப நாளைக்கு என்ன வேணா அடுத்தது 72 மணி நேரத்துக்கு கொண்டு போகலாம். அப்படியே 72 மணி நேரம் திரவ பயிற்சி போட்டு அப்படி பண்ணலாம். 72 மணி நேரம் அப்படி பண்ணலாம். இப்ப என்னதுன்னா, இப்ப சாப்பாட்டை என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க, இப்படி கொண்டு வரலாம். இப்ப வந்து அந்த உணவு பழக்கத்தை குறைச்சிட்டு வந்துடுறது. இப்ப வந்து இந்த வயிறு நிறைய சாப்பிட்ற மாதிரி சாயங்காலம் 2 நாள் கழிச்சு வயிறு நிறைய சாப்பிட்ற பாருங்க, அதை அப்படியே படிப்படியா குறைச்சிட்டு வரலாம். மத வருதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப அதை குறைச்சிக்கிறது. என்ன பண்றது? அதை குறைச்சிக்கிறது. அதை மெல்ல மெல்ல குறைச்சிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க நீர் பயிற்சி பண்றதுனால அந்த விஷம் பூரா சிறுநீர்லயே போயிடும். இதுல சிறுநீர்லயே போயிடும். மலச்சிக்கல் வர்ற மாதிரி இருந்தா நாம என்ன பண்ணலாம், அந்த இனிமே இருக்கு குடல்ல கழுவுறதுல அதை வச்சு கழுவி விட்டுறலாம். கழுவி விட்டோம்னா அந்த புழுக்கையில வெளியே போயிடும். அப்ப சிறுநீரும் ஒழுங்கா போயிடும், புழுக்கையும் வெளியே போயிடுச்சுன்னா உள்ள காத்தோட்டமா நல்லா இருக்கு, அடப்பே இல்லாம இருக்கும், உடம்பு இன்னும் வேகமா முன்னேறும். நாம என்ன பண்ணலாம், காய் ஜூஸ் வேக வைக்கிறாங்க இல்லைங்களா வீட்டுல, முருங்கைக்கீரையா எதை வேக அந்த தண்ணி வேணா குடிக்கலாங்களா? அதெல்லாம் குடிக்கலாம், நல்லா வேலை செய்யும். சரி, இப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஐடியா பண்ணலாம். அது பண்ணலாம். நாளைக்கு வேணா ஒண்ணு பண்ணலாம். முருங்காய் வாங்கி இப்போ 3 நாள் என்ன பண்றீங்கன்னா, 3 நாள் வெறும் தண்ணி மட்டும் இருந்துருது. என்னது? தண்ணி மட்டும் தைரியமா யாராவது செய்யுங்க. 3 நாள் தண்ணி மட்டும் இருந்துருது. முடியலையா நெல்லிக்காய் சாறு இருந்துக்கலாம். எப்பயுமே வந்து திராட்சை வாங்கி வச்சுக்கலாம், உலர் திராட்சை வாங்கி வச்சுக்கலாம். உலர் திராட்சை, கருப்பு திராட்சை, அது 1/2 கிலோ வாங்கி வச்சு ஊற வச்சிடணும். ஊற வச்சு எதாவது பிரச்சனைனா சர்ன்னு ஒரு அடி டப்புன்னு குடிச்சோம்னா சரியா போயிடும். அது ஊற வச்சு அடிச்சோம்னா நார் நிறைய இருக்கு, நார் சத்து நிறைய இருக்கு, எடுத்து குடிச்சோம்னா வெளிக்கு போயிடும். நல்லா எடுத்து குடிச்சோம்னா வெளிக்கு போயிடும். அப்படி பண்ணிடலாம். சரியா? இப்ப நான் என்ன ஒரு ஐடியா சொல்றேன்னா, இப்ப 2 நாள் 48 மணி நேரம் என்ன பண்றீங்கன்னா, நீர் பயிற்சி போடுங்க. மயக்க வருதான்னு பாருங்க. மயக்க வரலையா மறுபடியும் தள்ளி போடுங்க. மறுபடியும் மயக்க வரலையா தள்ளி போடுங்க. அப்ப வேகமா உடம்பு சுருங்கும். வேகமா உடம்பு சுருங்க ஆரம்பிக்கும். எங்கெங்க விஷம் இருக்குதோ அங்கெல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். உடம்பு வேகம் சுருங்கணும். சரி, அப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, முருங்கைக்காய் இருக்குல்ல, முருங்கைக்காய் ஒரு 2 காய் 3 காய் ஒரு கட்ட ஒரு 1/2 கிலோ முருங்கைக்காயாவது இருக்கணும். துண்டு துண்டா நறுக்கி போடணும். துண்டு நறுக்கி போட்டு கொஞ்சம் ஒரு தக்காளி வெங்காயம் போட்டு தண்ணி கொஞ்சம் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஏதோ ஒன்று போட்டு தாளிச்சு விட்டு ஒரு 1/2 லிட்டரு தண்ணியோ 1 லிட்டர் தண்ணியை உள்ள போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ முருங்காய் இருக்கணும். போட்டு குக்கர்ல விட்டு வேக வைக்கணும். நல்ல சத்தம் 2 சத்தம் 3 சத்தம் விட்டோம்னா நல்லா நொங்கு மாதிரி வெஞ்சிரும் இல்லையா? அப்புறம் அதை எடுத்து லேசா அப்படி தள்ளி விட்டோம்னா வச்சு நல்லா கடைஞ்சி விட்டோம்னா ஒதுக்கி விட்டோம்னா அந்த கூழ் மாதிரி வந்துடும். அதை எடுத்து கொஞ்சம் உப்புக்கள் போட்டு ஒரு நெய் போட்டு சாப்பிடுங்க. வயிறு பயங்கரம் சுத்தமாயிரு, ரத்த சுத்தமாகும், எல்லாமே சுத்தமாயிரும். அற்புதமா வேலை செய்யும், வெளிக்கு நல்லா போயிடும். இந்த முருங்கைக்காய்க்கு அவ்வளோ வேலை இருக்கு. முருங்கைக்காய்க்கு 4 சத்தம் 5 சத்தம் விடுறப்ப அந்த முருங்கைக்காய் உடஞ்சி போயிடும். என்னது? உடஞ்சி கரைஞ்சு போயிடும். அப்படி கரண்டி வச்சு இப்படி ஒதுக்கி விட்டோம்னா சக்கையெல்லாம் ஒதுக்கிக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருக்கும். ருசி கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், நெய்க்கு ஊட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா அது முருங்கைக்காயினுடைய அந்த சத்து பூரா வயிறு நல்லா சுத்தமாயிரும். மறுபடியும் என்ன பண்ணணும், எண்ணெயும் நெய்யும் போடாம உப்பும் போடாம கூட சாப்பிடலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. உங்களுக்கு மனசு ஏத்துக்கலைன்னா கொஞ்சம் எண்ணெயும் போட்டா நல்லா இருக்கும். குடல் நல்லா சுத்தமாகும். நெய் சேர்த்திட்டோம், நெய்யோ எண்ணெயோ சேர்த்திட்டோம்னா குடல் நல்லா வேகமா சுத்தமாயிடும். குடல் வந்து வேகமா மலச்சிக்கல் இல்லாம கொண்டுட்டு போயிடும்.
அற்புதமா வேலை செய்யும். நான்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எங்க வெங்கடேசன் சொல்லி கொடுத்தது. நான் வெறும் முருங்கைக்காயை ம் வச்சே சுத்தம் பண்ணியிருக்கேன். வெறும் முருங்கைக்கீரை விதை எப்பவுமே தொடவே மாட்டேன். கடைக்கு போறதே கிடையாது. முருங்கை மரமே இதுக்கு வச்சு வளர்த்தனேன். இப்ப கூட முருங்கை மரம் ம் வச்சிருக்கேன் எங்க வீட்டுக்கு முன்னாடி. இப்ப நான் எங்கேயோ முருங்கை மரம் 2 3 மரம் வச்சு இப்பதான் எல்லாம் பெருசாகி மேல போயிட்டு இருக்கு. முருங்கை மரம் வச்சிருக்கேன். யார் வேணாலும் பொறிச்சிட்டு போலாம். அப்ப இப்ப முருங்கை சீசன் வந்துருச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் முருங்கை வந்துருச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் முருங்கை, எங்க ஊர்ல நிறைய முருங்கைக்காய் வந்துருச்சு. இப்ப அதுதான் ம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், நாளைக்கு போய் நான் ரொம்ப நாளாச்சு முருங்கைக்காய் சாப்பிட்டு, ரொம்ப நாளாச்சு. எவன்டா அது சமையல் பண்றதுன்னு பாத்துக்கிட்டு என்னை போனா அது 1/2 கிலோ வாங்கிட்டு வரணும் அறுக்கணும். நமக்கு ரொம்ப சிம்பிள். அப்படியே எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சிருக்கேன். அப்படியே போடுவேன், டக்கு டக்கு நறுக்கி போட்டு அப்படியே மூட்டு வச்சிருவேன். அப்படியே போட்டேன்னா ஒரே நிமிஷத்துல வெந்துடும். அப்புறம் தட்டு தட்டு அப்புறம் கடைசியில கரண்டி வச்சிருக்கேன். அப்புறம் தள்ளி விட்டு எடுத்து போட்டு அப்படியே கடக்கு உப்பும் போட மாட்டேன், எதுவும் போட மாட்டேன். எடுத்து கப்ப கப்பம் குடிச்சிடுவேன். ம் அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான். அதெல்லாம் மற்றவங்களுக்கு ருசியா கொடுக்கணுங்கிறக்காக மனதை ஏமாத்தணும்ல. ம் தைரியம் பத்தாது. தைரியம் பத்தாது. பத்தாது. உம் அது சாதாரண விஷயம் இல்ல. மரணத்தை வள்ளுவர் சொல்றாரு. இந்த ஜீரண நீர் அது 206 காலையில் படிச்சுமே இல்லையா? கூற்றம் குதித்தலும் ஆ, கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர். கூற்றம்னா என்ன தெரியுமா? கூற்றம்னு யமன் அர்த்தம். குதித்தல்னா எதிர்த்தல்னு அர்த்தம். எதிர்த்தல்னா கீழ இருந்து மேல போறது, கீழ இருந்து மேல போகும், குதிக்கிறது, மேல ஜம்ப் போகும். மேல பண்றது. எப்படி ராக்கெட் எப்படி என்ன பண்ணுது? இப்ப இன்னைக்கு கூட ஒரு ராக்கெட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு இப்ப அந்த ராக்கெட் என்ன பண்ணுது? கீழே உந்துது, உந்தி சர்ன்னு மேல போகுது. ம் அப்படி என்ன அர்த்தம்? அப்போ அந்த மரணத்தை எதிர்க்குன்னு அர்த்தம். இந்த இந்த பூமி எதிர்த்து மேல போகுது. அதே மாதிரி தான் அழகா சொல்றாரு. குதித்தல்ல எதிர்த்து போதன்னு அர்த்தம். ஜம்ப் பண்றது. ம் அது ஜம்ப் பண்ணி மேல போயிடுச்சு பாருங்க. போனது வர்றதில்ல, திருப்பி விண்வெளிக்கு போனா அது அங்கேயே இருந்துக்குது. அதே மாதிரி நாம இந்த ஜீரண நீரையும் எதிர்க்க வேண்டும். ம் இது தெரியாதனால, ஜீரண நீரை எதுக்க தெரியாதனால அதுக்கு இவன் மனம் போன போடி தின்னு 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 இவனே சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி. சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி. சூனி அப்படித்தான். தனக்கு தானாவே சூனி வச்சுக்கிறது, வேற யாரும் இல்ல. இது சொல்லித் தரலையே. உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியே தெரியல. 2000 வருஷமா. 25 வருஷமா இருக்கிற சாமி ஆசிரமத்துல. ஆ, உணவு பழக்கத்தை கம்மிப்படுத்தினாதான் யோகி ஆக முடியும் தான் சொன்னாரு எங்க குருங்க. ஆனா ம். அது எப்படி செய்யும்படியே தெரியல. ஆனா அவரே இறந்துட்டாரு. தெரியாது. எ- தெரியாது, தெரியவே எங்க தெரியாது. க- எங்க கூட ஒருத்தர் இருந்தாரு. அவரும் அப்படிதான் 70 லட்சம் செலவு பண்ணாராங்க ஹாஸ்பிட்டல்ல. ஆனா காப்பாத்த முடியல. 70 லட்சம். 700 கோடி செலவுனாலும் தப்பிக்க முடியாது. ம் இதெல்லாம் அவர் எழுதினாரு. ஆ, ஏன்னா 1.5 மாசமா இருந்தாரு. ம், இது 2-3 மாசம் வந்தாரு ஹாஸ்பிட்டல்ல. 2 மாசத்துக்கு மேல காப்பாத்தவே முடியல. அவர் வச்சிருந்த துட்டு பூரா காலி பண்ணிட்டாங்க. துட்டு பூரா காலி ஆயிடுச்சுட்டாங்க. பாடி கொடுத்துட்டாங்க, செத்துட்டாரு. இது உலகம் பூரா இப்படிதான் நடக்குது. உலகம் பூரா இப்படிதான் இப்படிதான் நடக்குது. நடக்குது. எம்ஜிஆரும் அப்புறம் எல்லாரும் யாரு நீங்க நானும் அதாவது ஆஸ்பத்திரிக்கு போனா திரும்பி வர முடியாது, அவ்வளவுதான். என்னது? ஹாஸ்பிட்டல் போனா திரும்பி வர முடியாது. ஏன்னா ஆஸ்பத்திரி மேல குறை இல்ல. மருந்தினால் மரணத்தை வெல்ல முடியாதுன்னு அர்த்தம். மருந்தினால் மரணத்தை வெல்ல வெல்ல முடியாது. முடியாது. அதுதான் அதனுடைய சட்டம். அது இத சொல்ல மாட்டேங்கிறான். அப்படி மறைமுகமா சொல்லிட்டான். நோயை அழுத்தி வைக்கலாம், மரணத்தை 2 நாள் தள்ளி போடலாம் அப்படி என்றா சொல்றான். அதுதான் அதுதான் சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு வாழலாம், எப்படி வாழலாம்? சுத்தமா கிள அந்த 2 நாள் வாழலாம்னா தண்டனையோட தான் வாழ முடியும். எப்படி சுகமா வாழ முடியாது. தன்- அதுக்கு பேசாம செத்து போயிடலாம். அதுக்கு பேசாம ஏன் சண்முகம்? அப்படித்தானே சண்முகம்? ஆமாங்க. ஆமாங்க, செத்து அந்த போலாம். ஏன்னா உன்ன 1 மாசம் இருந்து சாவறது இன்னைக்கு செத்த என்ன ஆகுது? அதை உன மனசு ஏத்துக்கிறது இல்ல. அவன் சொல்லுவான் 2 நாள் தள்ளி போடலாங்க, 3 நாள் தள்ளி. சரி தள்ளி போடலாம், ஆனா ஆ, சரி வேதனை இல்லாம தள்ளி போடணும் இல்ல. அங்கதான் வருது வேதனை ஆ, இல்லாமல் தள்ளி சொல்லுவான். இந்த காலை எடுத்துடலாங்க, 6 மாசம் இருக்கலாங்க. இந்த கெண்டைக்கால் எடுத்துடலாங்க, 6 மாசம் எடுத்துடலாங்க. அப்புறம் முழங்கால் எடுத்துடலாங்க, 6 மாசம். டேய், எடுக்கிற செய்யற வேதனை போக மாட்டேங்குதுடா. அது கேட்க மாட்டோமே நாம. ம், பெருவரல தொடங்கி முழங்கால் வரை கடைசி தொட வரைக்கும் வரும். முதல்ல பெருவரல வெட்டுவான், அப்புறம் முன்னத்தாளங்கால வெட்டுவான், அப்புறம் கெண்டைக்கால வெட்டுவான், அப்புறம் மேல அப்படியே மேல மேல ஏறிட்டே வரும். ஒவ்வொன்றுக்கு 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம். ரைட். தொடை எடுக்கிறப்ப 50 லட்சம் காலி போ.
இதுதான் கதை முடிஞ்சு இயற்கை. போயிடுச்சு. அது அவ்வளவு. ஏன்னா அவனும் அது சொல்லவே மாட்டான், சட்டத்திலயும் சொல்லக்கூடாது, நல்லாக்குன்னு சொல்லக்கூடாது, வியாபாரம் பண்ணிக்க, அவ்வளவுதான். அவனை வச்சு நீ ம். 50 லட்சம் ஒரு அவ்வளவுதான். ஆளுகிட்ட 50 லட்சம் வாங்கியிருந்தானே எத்தனை பணம் ஆகுறது? என்னது ம். எத்தனை பணம்? எத்தனை கோடி, எத்தனை பேர் ஒரு நாளைக்கு அல்ல, ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு இருக்கு. எத்தனை கோடி காகிதத்தை வாங்கி என்னடா பண்ண போறீங்க? ஏன்னா இதுதான் ரகசியம். இதுதான் ரகசியம். ரகசியம். பாருங்க. இப்ப நான் 2 மாசம் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க பழைய ஆளுகளை போயிட்டாங்க, புதுசா 2 பேர் வரையங்க போறாங்க. இப்படித்தானே இந்த பழைய ஆளு என்ன ஆனாங்கன்னா அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். கடைசியில அடிபட்டு திரும்பி வருவான். இப்படித்தான் இருக்குமே தவிர அவன் ஒழுங்கா செஞ்சானா தப்பிப்பான், இல்லையா தீண்டாவன். புரியுதா? யாரும் தப்பிக்க முடியும். நானா இருந்தாலும் அவன் ஒழுங்கா அதனாலதான் விடாமுயற்சி. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு, வேலை கொடுத்தா அது நம்ம வேலை கொடுத்தா அது நம்ம வேலை காட்டிடும். வேலை கொடுத்தா வயிற்றுக்கு வேலை, அந்த ஈரப்பைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்க, அது நம்மளை கொண்டே விடும். அதுக்கு தாங்க அது இயற்கை நம்மளை படைச்சிருக்குது. நம்மளை கொள்றதுக்கு தானே அந்த ஜீர நீரை படைச்சு. பசிங்கிறது நம்மளை கொள்றதுக்கு தான். பசிங்கிறது கொல்றதுக்கு தான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 15 வயசு ஆகணும். எத்தனை வயசு தாண்டணும்? 15-16 வயசு ஆனதை புரிந்து கொள்ள முடியும். அந்த 16 வயசு எதுக்கு இயற்கை வச்சிருக்கு? எதுக்கு இந்த 16 வயசுன்னு? அப்பதான் பெரிய மனுஷன் ஆகிறான். என்னது பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் மெச்சூரிட்டி ஆகும். அதுதான். அப்ப அவனுக்கு சீர் செய்வாங்க, சிறப்பு செய்வாங்க, மாப்பிள்ளைம்பாங்க, இப்படி சந்திரம் போடுறது, அது பண்றது, இது பண்றது, அப்புறம் என்னது பெரியவன் ஆயிட்டான், வயசுக்கு வந்துட்டான், சீர் செய்ய, இப்படி எல்லாம் இதுதான் அர்த்தம். என்னது அது என்ன அர்த்தம்னா அவன் தனியா இயங்கக்கூடியவன், தானாகவே இயங்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, வேற சந்தேகம் இருக்கா? இல்லைங்க. சரி, நாளைக்கு ஃபுல்லு எல்லா நாளைக்கும் ஒரு தண்ணியில போடலாங்களா? 2 நாள் தண்ணியில, 2 நாள் தண்ணியில போடுங்க. 2 நாள் தண்ணியில போடுங்க, அப்புறம் பார்க்கலாம். 3 நாள் வேண்டாம், 3 நாள் வேண்டாம், 2 நாள் தண்ணியில போடலாம். என்னது 2 நாள் 2 நாள் போட்டு முருங்கையில முடிச்சிடலாம். இதெல்லாம் முருங்கையில முடிச்சிடலாம். முருங்கைக்காயில பார்த்தா இன்னைக்கு எல்லாம் பண்ணிருக்கிறீங்க. சண்முகம் நல்லா பேசிருக்கீங்க, அவ்வளவு தைரியமா பேசுங்க, நல்லா பேசிருக்கீங்க, அவ்வளவுதான். போதும், இது பேசினா போதும். இது பேசினாவே போதும். எனக்கு கொஞ்சம் கை வலி குறைஞ்சிருக்குது, எனக்கு கொஞ்சம் மூட்டு வலி குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு மேல என்ன பேசுறது? அவ்வளவுதான். எல்லாரும் என்ன பேச முடியாது. எல்லாம் போதும். இந்த அளவுக்கு பேசுறீங்க. எனக்கு இந்த மாதிரி நோய் நல்லா இருக்குதுங்கிறது நீங்க இப்ப நீங்க இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றோம், ஆயுர்வேத மருந்து சாப்பிட்றோம், அப்புறம் சித்த மருந்து சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம். என்னைக்காவது சாப்பிட்டுட்டு எனக்கு நோய் நல்லா இருக்குன்னு எவனாச்சும் வாய் விட்டு சொல்லியிருக்கானா? ஒரு பயிரும் சொன்னதில்லை. என்னது ஒரு நேரம் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வலி குறைஞ்சிருக்குது, அது மட்டும் இல்ல எழுதி வேற வைக்கிறீங்க. என்னது எழுதி வைக்கிறீங்க, வாயிலையும் சொல்றீங்க, இப்ப நேர்லயும் சொல்றீங்க. நேர்லயும் சொல்றேன். இப்ப நேர்ல சொல்றது உலகத்துக்கு எல்லாம் போகும். எழுதி வைக்கிறது உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. ஏன் நேர்ல பேச சொல்றோம்னா உலகத்துக்கு போய் சேரணுங்கிறது தான். அவன் கேள்வி கேட்பான்ல, கேள்வி கேட்கும்போது ஆமாப்பா இந்த புத்தகத்தை வாங்கி படியப்பா. எப்படி விஞ்ஞானி ஏங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கே கொடுக்கும் பொழுது அப்புறம் நோயாளிக்கு நான் கொடுக்காம இருப்பேனா? அப்படித்தான் இருக்கு. மாடி சந்திப்பு. சரியா? வேற சந்தேகம் இருக்கா? என்ன இன்னொன்னு ஒரு 10 நாள்ல அநேகமா இந்த மேட்டுக்காட்டுல போய் தோண்டுனா பணம் கிடைக்கும் நினைக்கிறேன். அப்படியா? இது தண்ணியில உளுந்து மேல. ஆமா, மேட்டுக்காட்டுல இருக்காது, எங்கெங்கயோ 2-3 கிலோமீட்டர். இப்ப இந்த தண்ணியில இருக்கிறதுனால நிறைய மேல மூடிட்டு இருக்கு, தோண்ட முடியலைங்கிறான். என்னது தோண்ட முடியல, எடுக்கவும் முடியாது. இது வரைக்கும் 4 தாண்டி போயிடுச்சு, 4 கட்டம் போயிடுச்சு. 4 போயிடுச்சு, 5வது போய்க்கிறாங்க. அதுதான் மேட்டு பகுதி, அது இடத்தா தெரிய போகுது. மேட்டு பகுதியில் தோண்டா தான் கிடைக்கும். இல்லாட்டிங்க தண்ணி எப்ப குறையிறது, எப்ப காணா போறது. அப்புறம் என்னது இந்த 15 வருஷத்துல எத்தனை மண்ணு மேல மூடி இருக்கும் இல்லையா? அது கீழே போயிருக்காது. 10 அடி 5 அடி கீழே போயிருக்கும். 10 அடி 5 அடி கீழே போயிருக்கலாம். அல்ல அடிச்சுட்டு 100 கிலோமீட்டருக்கு அப்பால போயிருக்கலாம். யாருக்கு தெரியும்? அதான் இன்னைக்கு மண்ணு பண்றேன்னு வச்சுக்க, நைட்டு தண்ணி ஜாஸ்தியா வந்தா அந்த ஈரமாக்கிறதுக்கு அப்படியே கிளப்பிட்டு கூட போயிட்டுக்கலாம் பாடிய. ஆமா, 15 வருஷமா நடக்குதுங்க. எத்தனை வருஷமா? 15 வருஷம். 15 வருஷத்துக்கு எத்தனை வெள்ளம் வந்துச்சு, எப்படி போச்சு? அப்ப மேட்டாங்காட்டுக்கு போனா தான் ஒரு நாய் எலும்பாவது கிடைக்கும். நாய் எலும்பு எனக்கு நாய்
எலும்பு தின்னுட்டு ஓடுது இல்லையா, செத்து போனதெல்லாம் சாப்பிடுது இல்லை நாய். இப்ப அதனுடைய எலும்பு அது கிடக்கணுமே இல்லையா? ஆமாங்க. அது கூட நாய் எலும்பு, ஆட்டு எலும்பு, மான் எலும்பு, எத்தனை விலங்குகள் செத்துக்கிற அதெல்லாம் நாய் வந்து எடுத்துக்கிட்டு போடுதே இல்லையா? சுடுகாட்டுல எத்தனையோ எலும்பு ஆமா. கிடக்குது, மாட்டு எலும்பு கூட கிடக்குது, ஆட்டு எலும்பு, மாட்டு எத்தனை கிடைக்குது. அப்ப மேட்டாங்காட்டுல தான் தேட முடியும். என்னது, மேட்டாங்காட்டுல தான் தேட முடியும். இங்க வெறும் கல்லு மண்ணு தான் இருக்கு, அதுவும் அரிச்சிட்டு போயிடும். ம். 15 வருஷத்துக்கு அப்புறம் செத்து போன இலங்கையில வந்து 15 அந்த 1909 போர் நடக்கிறப்ப நிறைய பேர்த்து கொலை செஞ்சாங்க, ம். கூட்டம் கூட்டமா கொலை செஞ்சாங்க. இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப 15 வருஷம் 1909 போட்டது இன்னைக்கு என்னங்க 24 கிட்டத்தட்ட 15, 16, 17 வருஷத்துக்கு அப்புறம் அங்க ஒவ்வொரு குழியிலயும் 50 பணம் இருக்கு. ஒவ்வொரு குழியிலையும் 50 பணம். இன்னும் அந்த அந்த சின்ன சின்ன குழந்தைய கொண்டுட்டு போன பிளாஸ்டிக் பாட்டில், தண்ணி பாட்டில், பள்ளிக்கூடம் பரப்பு அதெல்லாம் கிடக்குது அங்க. அத்தனை வெத்தையும் அப்படியே போட்டு மூடி இருக்கானு. அப்படி என்ன சொல்றது? ஆக எங்க மேட்டங்காட்டுக்கு போனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல வந்து ஒரு பணமாவது கிடைச்சோம்னா மொத்தமா அவன் மூடிடுவாங்க. அவன் கையில் வச்சிருக்கிற பணத்துக்காவது ஆதாரம் வேணும். இப்ப ஏற்கனவே ஒரு பணம் கையில் வச்சிருக்கான் இல்லையா? ஆமாங்க. அது எங்க தோண்டுனா அது முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது எங்க, நீ அதை கேட்கணும், எங்கடா தோண்டுன்னு கேட்கணும். அது எங்கடா தோண்டுனா அதே அவன் தோண்டிட்டு வந்துட்டு அந்த இடத்த போய் பார்க்கணும். இந்த இடத்த அந்த இடத்துக்கு தான் போவாங்க நினைக்க பார்ப்போம். சரியா? நன்றி. சரி.